Hi guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு வந்து இது ஒரு ப்ராப்பர் கெட் ரெடி வித் மீ வீடியோ. எங்க ரெடி ஆகுறேன்னா ஒரு கோயிலுக்கு போகலான்னு ரெடி ஆகிறேன். பட் கோயிலுக்கு போறதுனால கோயிலுக்கு போயிடுறது vlog எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் நான் வந்து எப்படி ரெடி ஆகி போறேங்கிறத வந்துட்டு கண்டிப்பா ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துட்டு இருக்கேன். என்னடா இவ தனியா பேசிட்டு இருக்காளே அப்படின்ட்டு சாக்கோ என்னை அங்க இருந்து பார்த்துட்டே இருக்கான். பாருங்களேன், கியூட்டா இருக்கானா ஸ்வீட்ல. 2000 years later. ஓகே, ஆன்ல தானே இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. கைஸ், என்ன பண்ணிட்டேன், நான் வந்து வீடியோ ஆன் பண்ணாமே டோனர் போட்ட போது பேசிட்டே இருந்தேன். டோனர் யூஸ் பண்ணிட்டேன். டோனருக்கு அப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாய்ஸ்சரைசர் டாட் அண்ட் கீயோடது இது யூஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் எப்படியும் ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். இது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. இப்பதான் பார்த்தேன் ரெக்கார்ட் ஆகலங்கிறத கரெக்ட் பண்ண போறேன். எதை வச்சுன்னா இதை வச்சு கலர் கலெக்ட் பண்ண போறேன். ஒரு கலர் கரெக்ஷனும் கிடையாது. லைட்டா எடுத்து இங்க 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 போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் போட போறேன். ஃபவுண்டேஷனுக்கு ஐ ஹாவ் 2, ரெண்டுமே ஒரே பிராண்டோட ஃபவுண்டேஷன் தான். மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீல் அண்ட் டிஃபைன், மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீல் அண்ட் டிஃபைனோட 12.5ங்க இது, F12.5. இதுவும் அதே இதில் 11.2. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எனக்கு என்னோட ஷேட் கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். என் ஷேட் எனக்கு வருது. கொஞ்சம் அவ்வளோதான். ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரியே இருக்காது. லைட்டாக போட்டுட்டு, ஏன்னா நான் எப்படியும் நம்மளோட மேபிளின் ஆல் டைம் ஃபேவரட் அதை போட்டு அதை தான் யூஸ் பண்ணுவேன். இது சும்மா எக்ஸ்ட்ராவாக போடலாமே போட்டுட்ருக்கேன். நான் போடும்போதே ஓகே, என்னோட பிளெண்டிங் ப்ரஷ் எங்கே இருக்குன்னு தேடி லைக் என் கண் வந்து எங்கே தூக்கி போட்டேன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. ஓகே, அப்ளை பண்ணியாச்சா? இப்படிலாம் அப்ளைவே பண்ணக்கூடாது. ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேளுங்க, அவங்க தான் மேக்கப் பற்றி நல்லா சொல்லுவாங்க. நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நான் வந்து சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி போடுறாள். ஸோ இப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்க சொல்றது கிளியரா இருக்கும். நான் வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இருக்கான், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து வெள்ளையடிச்ச மாதிரி இல்ல, நல்லாதான் இருக்கு, போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்னது, மேபிளின் இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எரேசர் கண்ணுக்கு அடியில, கண்ணுக்கு மேல லைட்டா, அப்புறம் இங்க 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 லைட்டா அந்த டார்க் ஸ்பாட். அவ்வளவுதான், இவ்வளவுதான் நம்ம கன்சீலர். அதுக்கு மேல நம்ம கன்சீலர் வைக்கணும். அதே பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அப்படியே பிளெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கும் வந்து மேக்கப் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ஆசைதான். ஆனா நமக்கே ஒன்றும் தெரியாது. தெரியாம அது பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அது பண்றது இல்லை. அப்பப்போ வீடியோ எடுப்பேன், இந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி போடலாம். அந்த டிரான்சிஷன் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு டெலிட் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது. எனக்கு வந்து அது மை காட், அது நல்லா இல்லை, கிரிஞ்சா இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இல்லை கைஸ். ஏன் தெரியுமா? ஐகான்ல இருக்கான்னு பார்த்தேன். ஏன் தெரியுமா? எனக்கு வந்து யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப பீப்புள் வில் ஜட்ஜ் மீ அப்படின்ற தாட் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வரும். அதனால நான் எதுவுமே இன்ஸ்டால போஸ்ட் பண்ண மாட்டேன். லைக் இந்த மாதிரியான கான்டென்ட்ஸ்ல போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆப்வியஸா பீப்புள் வில் ஜட்ஜ் மீ தேர், பிகாஸ் ஐ நோ அபவுட் மை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை. அதனால போட வேண்டாமே அப்படின்ட்டு நான் போடுறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இது போட போறோம், ஐப்ரோஸ். இது வந்து ஸ்விஸ் பியூட்டி. இது ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு, நான் காட்ட மாட்டேன். அதில் கொஞ்சம் தான் இருக்கு, அதனால நான் இதை யூஸ் பண்றேன். இதுலயே வந்து அந்த இது பண்றது இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் பண்ணி பல மாசம் ஆகுது. எப்போ ஜாஸ்மின் என் ஃப்ரெண்டு, அவ கூட போய் என்னைக்கோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லை. இதுக்கும் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். அந்த ப்ரஷ்ஷை நான் தொலைச்சிட்டேன். அதனால இப்போ நான் வந்து கையிலேயே எடுத்து இப்படி லைட்டா போட்டுக்கிறேன். சும்மா ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டட்டுமா? உங்களுக்கு தெரியுதா? நேச்சுரலா தான் இருக்கா அந்த சைட் கண்ணாடியில பார்க்கும்போது. ஓகே, ஐ ஷேடோக்கு வந்து இந்த ஒரு பேலட் இருக்கு. இதுவுமே நான் வந்து சும்மா அதான் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் அந்த காரணம் காட்டி வாங்கின ஒரு ஐ ஷேடோ பேலட். இதுல இருக்க இந்த ப்ரௌன், இந்த ப்ரௌன்
ப்ரௌன் ஷேட் போட்டுட்டு அது மேலே ஷிம்மர் போட போகிறேன். ஸோ ஐஷேடோ ப்ரஷ் லைட்டாக தான் அப்ளை பண்ண போகிறேன், ரொம்பலாம் கிடையாது. நான் எப்போவுமே ஐஷேடோ போடுறேன் அப்படின்னா எப்போவுமே அது ப்ரௌன். பேசாமல் இந்த பிங்கையும் மிக்ஸ் பண்ணுவோமா கைஸ்? இந்த இதில் இருக்க பிங்கையும் மிக்ஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த பிங்க் இந்த ப்ரௌன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடலான் இருக்கேன். பாருங்க, ரொம்ப அதிகமாக இருக்கா? அதிகமாலாம் இல்லை, அது வந்து செட் ஆயிரும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு. மேபிலினோட இதில் இருக்க ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து உடஞ்சிருச்சு, எல்லாம் கீழே போட்டேன், உடச்சிட்டேன். இதில் வந்து இந்த ஒரு ப்ரௌன் ஷேடிங் இருக்குது, அது யூஸ் பண்ணுறேன். அதுவும் இன்னொரு ஷிம்மர் ஷேட், 2 ஷிம்மர் ஷேட் இருக்குது, ரெண்டுத்தையும் இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்க ட்ரெஸ்ல எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. அதில் உங்களுக்கு அந்த ஷிம்மர் லைட்டாக ஷிம்மர் ரொம்ப கிடையாது, லைட்டாக நைஸ்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் ஹேர் ஸ்டைலாக பண்ணிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கண்ணு காட்டுறப்ப தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. ஐஷேடோ நான் வந்து ஐலைனர் ஆஃப் கேம் போட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக ப்ரௌன் இது என்னது காஜல், ப்ரௌன் காஜல் வந்துட்டு லைட்டாக இந்த எண்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அது தெரிய போகிறதில்ல, பட் தென் சும்மா லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். என் மன திருப்திக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு என் மேக்கப். நோ மஸ்காராலாம் போட்ட ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும். ஓகே, பொட்டுக்கு வந்து இன்னும் நான் வந்து செட் பண்ணல என் மேக்கப்பை. இல்லை, நான் மறந்துட்டேன், பொட்டு இருக்கு கைஸ். பொட்டு நான் அப்புறமா கட்டுறேங்க. நான் மேக்கப்பை செட்டி பேக்கிட்டாவே. இது வந்து நம்மளாம் சின்ன வயசுல ஸ்கூலுக்குலாம் போகும்போது இந்த பான்ஸ் பவுடர்ல இப்படி எடுத்து இப்படி அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நல்லா இருக்குது இப்படி போடும்போது. ஆனால் நான் இப்போ வீடியோக்காக ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ்ல இது பண்ணி என்கிட்ட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இருக்கு, அதையும் நான் ஸ்ப்ரெட்ச் பண்ணலான்னு பாக்குறேன். எனக்கு ரொம்ப மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தான் மேக்கப்பை கலைச்சு விடுதோன்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இது எனக்கு தெரியல, பட் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் என்ன கொஞ்சம் பவுடர் எடுத்துக்கிட்டேன், கழுத்துக்கு வச்சுக்கலாம். பேரழகன் படத்துல சூர்யா அடிக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஐ ஹாவ் an highlighter also, பட் எனக்கு ஹைலைட்டர்லாம் போட்டால் நல்லா இருக்காது. போதும் என்னங்கிறீங்க? அவ்வளோதான், போட்டதெல்லாம் அழிச்சாச்சா, முடிஞ்சா வேலை. மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வேற செட். மேக்கப் ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே தெரியும். எல்லாத்துலேயும் முடி இருக்கும். நீங்கள் வந்து என்னது இது எல்லாத்துலேயும் முடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாக்கோக்கு ஷெட் ஆகுது, ஹேர் ஷெட் ஆகுது, அதனால எல்லாத்துலேயும் முடி. அதை என்ன க்ளீன் பண்ணாலும் அது வந்துட்டே இருக்கு. அதனால மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிக்க போகிறேன். என்ன பண்ணணும்னா அதை அப்படியே செட்டில் ஆக விட்டுறணும். லைட்டாக நான் இங்கே அடிக்கல, செட்டில் ஆக விட்டுறணும். விட்டதுக்கு அப்புறம் தான் அது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு அது செட் ஆகும். ஐயோ சாரி என்னோட ஸ்டாண்டை நான் ஆட்டிகிட்டே இருக்கேன். ஓகே, இது ஒரு இருக்கு, இது வந்து கோல்டுல இருக்க மாதிரி, கோல்டுல ஸ்டோன் வச்ச மாதிரி. இதுல கொஞ்சம் முடி இருக்கு, சாரி. இது வந்து ப்ரௌன்ல ஸ்டோன் வச்ச மாதிரி. நான் வந்து ப்ரௌன்ல ஸ்டோன் வச்சா யூஸ் பண்ண போறேன், அதுதான் கொஞ்சம் நல்லா காட்டும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. நல்லா இருக்கா? ஓகே, அவ்வளோதான். என் ஹேர் ஸ்டைல், என் மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் போடணும், அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக்கும் குங்குமமும் வைக்கணும். கை ஃபுல்லாக ஏதோ கருப்பாக எனக்கு தெரிஞ்சு ஐலைனர் ஒட்டிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து வாட்ச் நான் போட போகிறேன். அதுக்கு இந்த வாட்ச் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கும்ட்டு நான் இந்த 2 ரிங்கு, ஒன்று வந்து இங்கே, ஒன்று வந்து இங்கே, இன்னும் ஒரு ரிங் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் இந்த ஒரு, இது என்ன நெல்லி மோதிரமா, இது என்ன ரிங்கு சொல்லுவாங்கன்னு தெரில. இந்த ரிங், ஓ மை காட், அதான் இது போட்டிருக்கேன். இதை நான் இங்கே போட்டேன், இங்கே போட்டா உங்களுக்கு தெரியுதா? இந்த பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி கயிறு கட்டியிருக்கேன். எப்பவுமே யூஸ்வலாக பிரேஸ்லெட் போட மாட்டேன், பட் தென் ஓகே போட்டுப்போம். கயிறை தாண்டி இப்படி போட்டுப்போம். அவ்வளோதான் என்னோட ஆக்சசரிஸ், அவ்வளோதான். செயின் வந்து எப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக் தெரியுதா?
தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணாடி அம்சம் கண்ணாடியில் பார்க்குறேன். அதிகமாக இருக்கா? இல்லை இல்லை, நல்லா இருக்குல்ல, நீட்டாக இருக்குல்ல. அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். உங்களுக்கு இந்த மேக்கப்பு, இந்த ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் வந்து இந்த ட்ரெஸ்லேயே வந்து இந்த துப்பட்டா தான் ஹைலைட்டு. ட்ரெஸ் வந்து மோனோடோன், இதே மாதிரி தான் பேண்ட்டும் இருக்கும், பட் துப்பட்டா மட்டும் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அதனால் இதை நான் இப்போதைக்கு இப்படி போடுறேன். நான் வந்து ஆக்சுவலி இப்படி தான் போடுவேன். அவ்வளோதான், ஐ காட் ரெடி. அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட், என்னோட கெட் ரெடி வித் மீ. அண்ணா கேட்க வந்து இந்த அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் வேணும்னா டூ கமெண்ட் பண்ணுங்க. டூ கமெண்ட், ஐ வில் சென்ட் யூ த லிங்க்ஸ் ஆர் த வேற பர்ச்சேஸ். நான் உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாழ்ஸ் என்ற சேனலுக்கு. இந்த மேக்கப் பத்தி நீங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது முடிஞ்சா எடுத்து அந்த கிளிப்ஸ் ஆட் பண்றேன். இல்லைன்னா ஐம் சாரி கைஸ். அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய்.